அடுத்தது நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட்டை பத்தி நாம பார்க்கலாம். இது வரைக்கும் பெரிய அளவில் பேசாத ஒரு ப்ராடக்ட் குளுக்கோகான். ஜென்ரலா இந்த ரெண்டு ப்ராடக்ட், ஒன்று வந்து வெயிட் லாஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், இன்னொன்று டயபெட்டிக் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஜென்ரலா நான் பேசும்போது அல்லது பெரும்பாலான ஊட்டச்சத்து நிபுணர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த கிளியர் கட்டா நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு. உணவை மாற்றி அமைக்காம டயபெட்டிக்கை நம்ம மாற்ற முடியாது. காரணம், டயபெட்டிக் என்பது ஒரு நோய் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலத்துல டயபெட்டிக்கை வந்து நம்ம நோயின்னு சொல்லி பழகிட்டு வந்த காலம் போய் அது நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தால அதை நம்ம மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ பெரும்பாலான மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல நாம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அது அதனுடைய எஃபிகசி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேப்சூல்ல நம்மளால பிளட் சுகரை மேனேஜ் பண்ண முடியும். நம்மளுடைய நிறுவனத்துல யோட் லேப்ஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த குளுக்கோகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெர்பல் கேப்சூல்ஸ்ல 10:1 எக்ஸ்ட்ராக்ஷன் ரேஷியோல ஒரு 13 வகையான ஹெர்பல்ஸை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் தயாரிக்கப்பட்டிருக்கு. குளுக்கோகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராடக்ட்ல 13 வகையான ஹெர்பல்ஸ், அந்த ஹெர்பல்ஸ் 10:1 எக்ஸ்ட்ராக்ஷன் ரேஷியோ, அதுலயும் SCO2 மெத்தட், சூப்பர் கிரிட்டிக்கல் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். இப்போ அந்த மெத்தட்ல நம்ம தயாரிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து காலையில ஒரு கேப்சூல், சாயந்தரம் ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்தாலே போதுமானது. அதன் மூலமாக நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை நார்மலாக்கி கொண்டு வர முடியும். அதே சமயத்துல இதை தொடர்ந்து எடுத்துட்டு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை சத்து மாத்தி அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். வேற யாருமே இந்த மாதிரியான உத்தரவாதங்களை கொடுக்கறது இல்லை. பட் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இந்த நிறுவனம் நம்மளுக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குளுக்கோகான் நாம் எடுக்கும்போது நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதிகமான குளுக்கோஸ் இருக்கக்கூடிய உணவுகளை, கார்போஹைட்ரேட் உணவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு அதிகமான ஃபைபர்ஸும் அதிகமான புரோட்டீனும் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடனடியாக குளுக்கோகான்ல இருந்து நம்ம ரிசல்ட்ஸை எதிர்பார்க்க முடியும். ஜென்ரலா டயபெட்டிக்கால ஒரு பெரிய உடல் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, ஒண்ணு உடல் அளவுல உடல் எடை குறையும். ஆனா இன்னர் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தினுடைய வெலாசிட்டி, திக்னஸ் ஜாஸ்தி ஆகி போய் ரத்தம் முறையாக செல்களுக்குள்ள போய் சேராது. அந்த கொண்டு போகக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் எல்லா செல்லுக்கும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான சூழல்ல நிறைய செல்கள் டேமேஜ் ஆகிறதையும், அதே சமயத்துல சின்ன சின்ன ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகிறதுனாலையும் நம்மளுடைய உடல் ரத்தம் எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ எல்லா இடங்கள்லையும் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கும். மெயினா கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகளை உடனடியாக டயபெட்டிக் பேஷண்ட் சந்திப்பாங்க. ஒரு நீண்ட நெடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது அவங்களால ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்கிறத பார்க்க முடியும். ஜென்ரலா பார்வை குறைபாடு, ரத்த நாளங்கள்ல சரியான முறையான ரத்த நாளங்கள் போகாததுனால காலில் வந்து கேங்க்ரைன் ஏற்படுறது, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, ஆண்மை போயிடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இந்த குளுக்கோகான் நம்ம தொடர்ந்து எடுக்கிறது மூலமாக நம்மளுடைய குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்க முடியும். ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிக்கிட்டே வர முடியும். அதே மாதிரி நம்ம உடம்புல செக்ரிட் ஆகக்கூடிய இன்சுலினுடைய எஃபிகசியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நைட்ல நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான யூரினேஷன்ஸ் இருக்கும். அதிகமா 2 தடவை 3 தடவை அல்லது 4 தடவை கூட யூரினுக்கு வந்து வெளியில போவாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த குளுக்கோகான் சாப்பிட்டுட்டு வரும்போது இதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு தடவை 2 தடவையோட இந்த பிரச்சனை நிற்கும். அல்லது இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது மார்னிங் யூரின் போகக்கூடிய சுச்சுவேஷன்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி நம்ம அதிகமான டயபெட்டிக் பேஷண்ட்டுகள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறையான குளுக்கோஸ் கன்சம்ஷன் இல்லாததுனால நமக்கு வரக்கூடிய
குளுக்கோஸ் வந்து ட்ரைகிளிசரைடாவும் எல்டிஎல்லாவும் மாறி ஸ்டோர் ஆயிடும். இந்த மாதிரியான ஸ்டோரேஜை நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும். லிவருடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டை சாப்பிட்றது மூலமாக குவாலிட்டியான இன்சுலின் செக்ரேஷனை உறுதி பண்ணிக்க முடியும். எனர்ஜி லெவல், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அவங்க வந்து லோ எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலமாக ஹை எனர்ஜிக்கு போக முடியும். அதே மாதிரி ஜென்ரலா எந்த ஒரு நிறுவனமும் சொல்றது இல்லை நம்மளுடைய டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. பட் குளுக்கோகான் தொடர்ந்து எடுத்துட்டு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மாத்தி அமைச்சால் நம்ம டயபெட்டிக்ல இருந்து ரிவர்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது நிறுவனத்தினுடைய உத்தரவாதம். ஸோ நண்பர்களே, இந்த குளுக்கோகான் பிளஸ் ஆர்டிஃபைன் ஏன் இன்னைக்கு சேர்ந்து ஒரு காம்போவா நான் இந்த ப்ராடக்டை கொடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணம் இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையும் டயபெட்டிக் இருக்கக்கூடியவங்க குளுக்கோகானையும் எடுக்கணும், அதே சமயத்துல ஆர்டிஃபைனும் எடுக்கணும். அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிக்கால ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குதோ அவங்க ரெண்டு ப்ராடக்டையும் சேர்த்து எடு. முதல்ல டயபெட்டிக் கேப்சூல் காலையில 1, சாயந்தரம் 1 முதல் 1 மாசத்துக்கு. 2வது மாசத்துல இருந்து அல்லது ரொம்ப ஹை சுகரா இருக்குது அப்படின்னா அவங்க 2 மாசத்துக்கு காலையில 1 சாயந்தரம் 1 எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு 3வது மாசத்துல இருந்து காலையில மட்டும் எம்டி ஸ்டொமக்ல ஒரே ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டயபெட்டிக்ல இருந்து 100% வந்து ரிவர்ஸ் ஆகலாம். இதுதான் நம்ம நிறுவனம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ப்ராடக்ட்ஸ். ஆர்டிஃபைன் ஆகட்டும், குளுக்கோகான் ஆகட்டும், இது எல்லாமே டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸ். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு நிரூபிக்கப்பட்ட ப்ராடக்ட்களை கொடுக்குறாங்க. குளுக்கோகானுடைய கன்செப்ட், அதாவது குளுக்கோகான் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது அதோட சேர்த்து சிபிடி எடுக்கிறோம் அப்படின்னா உடனடியாக இந்த கை கால் குத்தல், கை காலில் நமிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை வித்தின் த வீக் நம்மளால ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த டயபெட்டிக் இருக்கக்கூடியவங்க மட்டும் ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸா 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக்கால ஏற்பட்ட பிரச்சனைகளை, இந்த சைட்ல வந்த பிரச்சனைகளை எல்லாம் வெளியில் அமைச்சிடலாம். இதுதான் இன்னைக்கான கேப்சூல்ஸ். நாளைக்கு வந்து இன்னும் 2 கேப்சூலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, மிக முக்கியமான 2 கேப்சூல்ஸ், ஒன்று ஆர்டிஃபைன், இன்னொன்று வந்து டயபெட்டிக்கான கேப்சூல்ஸ். இந்த 2 கேப்சூலுமே ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும். காரணம், இந்த 2மே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட்ஸ். இத நாமளும் என்ஜாய் பண்ணுவோம், மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.